பிரமிளாசுரா, குருதேவர் இந்த ஆசிரமத்தின் பாதுகாப்பு பொறுப்பை எங்களிடம் விட்டு இருக்கிறார். யாருக்கும் மரண தண்டனை அளிப்பதற்காக அல்ல. உனது நன்மை நீ இங்கிருந்து திரும்பி போவதில் தான் இருக்கிறது. ஆனால் பிரபு, அரசன் முர்கேவின் மைந்தன் பிரமில் வத்சாசுரனாக மாறியது எப்படி? தேவி, அன்று பிரமில் ஆசிரமத்திலிருந்து திரும்பிவிட்டான். ஆனால் நடு இரவு ஆன பிறகு அவன் மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்தான். அச்சமயம் அனைத்து சிறுவர்களும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்கள். பலத்தினால் முடியவில்லை என்றால் சூழ்ச்சியால் முடித்து விடுவேன். ஆனால் நான் உன்னை இங்கிருந்து கொண்டு சென்றே தீருவேன். நந்தினி! பிரமில், இந்த ஆசிரமத்தில் இருக்கும் அனைத்து சிறுவர்களும் எனது புதல்வர்களுக்கு ஒப்பானவர்கள். நான் இங்கிருந்து சென்று விட்டால் நான் வழங்கும் பாலின் பங்கு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இல்லை 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 நந்தினி, நீ வழங்கும் பாலின் தேவை இந்த சிறுவர்களுக்கு இல்லை. அவர்களை விட அதிகமாக எனக்கு இருக்கிறது. ஏனெனில் நான் இந்த பூ உலகத்தையும் வெற்றி கொள்ள கிளம்பி இருக்கிறேன். அசுரா, நீ புத்தி இல்லாதவன், ஒரு தாயின் பாசத்தை புரியாதவன். ஆதலால் நான் உனக்கு சாபமிடுகிறேன். நீ மாடாக கடவது. இது இது எனக்கு என்ன நடக்கிறது? என்ன இது? நான் மனிதனில் இருந்து காளையாக மாறுகிறேன். இல்லை இல்லை! நீ மீண்டும் வந்தாயா? வேண்டாம், அதற்கான அவசியம் எதுவும் இல்லை. நான் எனது தவறை உணர்ந்து விட்டேன். அன்னை நந்தினி நான் மாடாக மாறும்படி சபித்து விட்டார். என்னை மன்னித்து விடு ராமா. தாயே தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மைந்தனுக்கு முக்தியின் வழியை காட்டுங்கள். நாராயணா, பிரமிலுக்கு அவனது சூழ்ச்சியின் தண்டனை கிடைத்துவிட்டது. இப்பொழுது தாமே இவனுக்கு முக்தி அளியுங்கள் பிரபு. நாராயணா! பிரமிழ், துவாபர யுகத்தில் எனது பரமாவதாரம் நிகழும் போது அப்போது எனது கரங்களாலேயே உனக்கு மோட்சமானது கிட்டும். பிரமிழ், தேவி, ஓர் யுகத்தின் யாத்திரைக்கு பிறகு இன்று சமயம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது வத்சாசுரனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால்தான் நான் அவனது நெற்றியின் மீது ஓம் எனும் புனித சின்னத்தை வரைந்திருக்கிறேன். நாராயண நாராயண, ஹரியே ஆனந்தம், ஹரியின் மகிமையே ஆனந்தம். ஓம் என்னும் சின்னம் இந்த உலகத்தின் தலை சிறந்த பாதுகாப்பு சின்னம். ஓம் என்னும் சின்னம். அதன் மூலம் நான் அனைத்து மாடுகளையும் பாதுகாப்பாக வைத்துவிட்டேன். இப்பொழுது நமக்கு யாராலும் ஆபத்து இல்லை. ஆனால் கண்ணா, வத்சாசுரன் கன்றுக்குட்டிகளின் ரூபத்தில் மாடுகளுடன் கலந்திருந்தால், நீயும் தவறுதலாக அவனது நெற்றியின் மீது ஓம் சின்னத்தை வரைந்திருந்தாலோ? தோலா, அம்மா சொல்வாள், ஓம் என்னும் சின்னம் அவ்வளவு புனிதமானது. யார் அதை தரித்தாலும் அதனுடைய புனிதத்தின் பிரபாவத்திற்குள் வந்து விடுவார்கள். அவர்கள் அனைத்து அதர்ம காரியங்களையும் விட்டு விடுவார்கள். தோழர்களே, நானும் இதைத்தான் விரும்புகிறேன். வத்சா அசுரனின் நெற்றியின் மீதும் ஓம் சின்னம் பதிந்திருக்க வேண்டும். அதனால் கவலை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நாம் முழுமையாக பாதுகாப்போடு இருக்கிறோம். அப்பா, எனது செயல்கள் மூலம் உங்களுக்கு வத்சா அசுரனை வெற்றி கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அல்லவா அப்பா? ஆரியா சிறுவனே,
எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்து கொள். ஆனால் எங்கு ராகு இருக்கிறானோ அங்கு தர்மத்திற்கு வெற்றி கிடையவே கிடையாது. கண்ணா, நீ புத்திசாலித்தனமான காரியத்தை செய்திருக்கிறாய். வத்சாசுரன் யாருக்கும் தீங்கு விளைவிக்க முடியாது. அதனால் நாம் எப்பொழுது வேணாலும் மாடு மேய்க்க செல்லலாம். ஆம் தோழர்களே. யானை குதிரை பல்லக்கு வெற்றி என்றும் கண்ணனுக்கு. யானை குதிரை பல்லக்கு வெற்றி என்றும் கண்ணனுக்கு. யானை குதிரை பல்லக்கு. நேற்று நந்தன் பிரசாதம் எடுக்கவில்லை. இன்று கண்ணனின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நிச்சயம் ஏதோ இருக்கிறது. நந்தன் நம்மிடம் மறைக்கிறான். இதை நான் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த வத்சாசுரன் ஏன் இங்கு இன்னும் வரவில்லை? எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? திடீரென்று எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் இந்த அதர்ம காரியத்தை செய்யக்கூடாதென்று எனக்குள் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இந்த சின்னம் ஏன் இப்படி தோன்றுகிறது? இந்த சின்னத்துடன் எனக்கு ஏதோ தொடர்பு இருப்பது போல. ஒரு அசுரனுக்கு இந்த ஓம் என்ற சின்னம் என்ன தொடர்பு? தாயே, தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மைந்தனுக்கு மோட்சம் கிட்டும் வழியை கூறுங்கள். இப்பொழுது தாமே இவனுக்கு மோட்சம் அழியுங்கள் பிரபு. பிரமிழ், துவாபர யுகத்தில் எனது பரமாவதாரம் நிகழும் போது அப்போது எனது கரங்களாலேயே உனக்கு மோட்சமானது கிட்டும் பிரமிழ். அப்படி என்றால் கண்ணன் வேறு யாரும் அல்ல, அவர் சாட்சாத் நாராயணன் தான். நான் என்ன செய்ய துணிந்தேன்? யார் கைகளால் எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுமோ அவரையே கொல்ல துணிந்தேன். ஆனான் யார் என் மீது கருணை கொண்டாரோ, யார் எனக்கு மோட்சம் தருவதாக வாக்குறுதி அளித்தாரோ அவரையே பாவி நான் கொல்ல துணிந்தேனா? இதுவரையிலும் நான் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எனது இந்த கைகளால் யாருக்கும் அதர்மம் புரிய மாட்டேன். நான் அந்த கம்சனின் எந்த ஆணையையும் நிறைவேற்ற மாட்டேன். கம்சா, இன்னும் எவ்வளவு நேரம் உறங்குவாய் கம்சா? வாயை மூடு, போ. கம்சா, யாரது? யார் அழைத்தது? நீ அழைத்த? இல்லை கடவுளே, இங்கு வேறு யாரும் இல்லை. சானுரா, நீயா? நான் இல்லை கடவுளே. நீ அழைத்தாயா? நீ பிறகு என்ன, நான் போய் சொல்கிறேனா? விழித்துக் கொண்டே உறங்குகிறீர்களா? போய் தேடுங்கள் அவனை. ஆகட்டும் கடவுளே. வத்சாசுரா, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? நீ அந்த பகவான் கம்சனின் ஆணையை நிறைவேற்ற போவதில்லையா? இதன் அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியுமா? இதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், மரணம். ராகு, பூமியில் பிறக்கும் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். நாம் பிறப்பதோ ஒரு முறை, ஆனால் மரிப்பதோ பல முறை. யுகத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு மோட்சத்திற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் இந்த முறை நான் அந்த வாய்ப்பை தவறவிடப் போவதில்லை. தர்மத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கையா? இந்த நம்பிக்கை கிடைப்பது அந்த சதிகாரனை தரிசித்தால்தான். உண்மையை சொல், நீ இந்த கோகுலத்தில் அந்த சதிகாரனின்... ராகு, உண்மையை சென்று அடைவதற்கு ஒவ்வொருவரும் தனது பயணத்தை தாமே மேற்கொள்ள வேண்டும். மிக நீண்ட பயணம் செய்து நான் இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு உண்மை வேண்டும், உபதேசம் அல்ல. உண்மை கேட்க விரும்புகிறாயா? என்றால் கேள். விழித்திரு கம்சா, விழித்திரு. யார் அவன்? கடவுள் கம்சனுக்கே ஆணையிடுவது. இந்த மூ உலகிலும் யார் இருக்கிறார்கள்? யாருக்கு அத்தனை துணிச்சல்? கம்சனை.
யாரது? யாரங்கே? நெல், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கடவுள் கம்சன் இங்கு இருக்கிறார். நெல் நெல் நெல், போய்விடாதே. ஏய், 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 ஏய். எனது முன்பு வந்தவன் இங்குதான் ஒளிந்திருக்க வேண்டும். ஏய், ஏய், நெல். போதும் கம்சனே, நன்றாக அனுபவித்து விட்டாய், நன்றாக உறங்கிவிட்டாய். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது, நீ விழித்திருக்க வேண்டும். உன்னை நீயே அறிய வேண்டும். உண்மையில் நீ யார் என்று. உலகை காக்கும் விஷ்ணு உருவம் இல்லாதவர். இந்த உலகத்தின் எந்த உருவமாகவும் இல்லாமல் அனைத்து ரூபங்களிலும் அவரே இருக்கிறார். அவர் உன்னிடத்திலும் இருக்கிறார், என்னிடத்திலும் இருக்கிறார். கோகுலத்தில் அவன் யாருடைய ரூபத்தை தரித்திருக்கிறான்? எந்த இடையனின் ரூபத்தை எடுத்திருக்கிறான்? அந்த இடையனின் பெயர் தான் என்ன? யார் உனக்கு பொய்யான உபதேசத்தை அளித்தது? யார் அது? ராகு, உனக்கு உண்மை பொய்யாக தோன்றும் போது அப்போது உன்னால் அந்த பரம உண்மையான பரமாத்மாவை எப்படி காண முடியும்? இப்பொழுது உன்னிடம் அந்த பார்வை இல்லை ராகு. நீ நாராயணனை பார்த்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு. அதனால் உனக்கு உண்மையை சொல்வதால் பயனேதும் இல்லை. ஒருவேளை இந்த வத்சாசுரன் அந்த கோகுல வாசிகளின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்றால் கோகுலத்தின் அந்த ரட்சகன் அந்த விஷ்ணு எப்பொழுதும் என் முன்பு வரமாட்டான். அதனால் நீ கோகுல வாசிகளை அழிக்க வேண்டும். உனது விருப்பத்தினால் இல்லை என்றாலும் எனது விருப்பத்தினால், ராகுவின் ஆணையினால். எங்கே இருக்கிறான் அந்த இடையன்? நான் யாரையும் உயிரோடு விடமாட்டேன். இன்று அனைத்து இடையர்களின் மரணமும் உறுதியாகிவிட்டது. கண்ணா, நாம் அனைவரும் மிக்க விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனெனில் வத்சாசுரன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். எந்த ரூபத்திலும் அல்லதாமா, நிச்சயமாக கன்றுக்குட்டி ரூபத்தில் தான். ஆனால் அதற்காகவும் நீ பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் நமது மாடுகள், கன்றுகள் மீது ஓம் சின்னம் பதித்திருக்கிறோம். அதனால் வத்சாசுரன் வரும்பொழுது நம்மால் அவனை அடையாளம் காண முடியும். தோழர்களே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த அழகான வனத்தில் இலந்தை மிகவும் ருசியாக இருக்கும் என்று. அதனால் இங்கு வத்சாசுரன் வரும் முன் நீ இனிப்பான புளிப்பான இலந்தையை பறித்து வா. நாம் அனைவரும் சுவைத்து மகிழ்வோம். போலாம். ஆனால் கண்ணா, நீ? ஜகத், நான் இங்கேயே இருந்து வத்சாசுரனிடம் இருந்து இந்த வெண்ணெயை பாதுகாக்க போகிறேன். அல்லது நீ எனக்கு பதில் இங்கு இருக்க வேண்டும் என்றால் இருந்து கொள். ஆனால் என்ன, வத்சாசுரன் வந்தால் அவனை நீதான் எதிர்கொள்ள வேண்டும். கண்ணா, உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்வது போல் தோன்றினால் உடனே என்னை அழைக்க வேண்டும். செல்லுங்கள். செல் வத்சாசுரா, இதுதான் சரியான சமயம். அந்த சின்னஞ்சிறு சிறுவனை அழித்து விடு. இந்த வத்சாசுரனுக்கு என்ன ஆயிற்று? அந்த கண்ணன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக
இங்கும் அங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண பிரபு, யாருடைய மாயையால் இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்கிறதோ அவரிடமிருந்து வத்சாசுரன் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? இறுதியாக வத்சாசுரன் தமது மாயையில் கட்டுப்பட்டு விட்டான் பிரபு. நாராயண நாராயண. கன்றுக்குட்டியை எனக்கு முன்பே தெரியுமே. நான் அதர்மத்தின் பாதையை நிரந்தரமாக விட்டுவிட்டேன். அப்படி என்றால் நான் இங்கு என்ன செய்கின்றேன்? எனது பூர்வ கர்ம தாக்கத்தினால் நான் மீண்டும் அதர்மத்தின் பாதையில் செல்கிறேனா? உனக்கு தெரியுமா நான் உன்னை எப்பொழுதிலிருந்து தேடுகிறேன் என்று? எப்பொழுது நான் உனது நெற்றியில் ஓம் சின்னம் வரைந்தேனோ அப்பொழுதே நீ என்னை உணர்ந்து கொண்டாய். எங்கு சென்று விட்டாய் நீ? சொல். பிரபு, தாமோ தமது பக்தர்களை தேடி தேடி சென்று அவர்களிடம் அன்பை பொழிவீர்கள். ஆனால் நானோ தங்களையே தாக்க துணிந்தேனா பிரபு? எனது பாவத்தின் காரணமாகத்தான் இதுவரை அசுரனாக திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இனிமேல் நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் பிரபு, எந்த பாவமும் செய்ய மாட்டேன். அட அட, எங்கே போகிறாய்? இன்று நான் எனது வாழ்விலேயே மிகப்பெரிய அதர்மத்தை புரியாமல் நின்றுவிட்டேன். இதற்கு பிறகும் இந்த புண்ணிய பிரஜபூமியில் நான் திரும்பி வரவே மாட்டேன். வத்சாசுரா, படு முட்டாளே, நீ ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை? நீ இந்த இடையனை கொல்லாமல் விட்டால் அந்த பகவான் கம்சன் உன்னை கொன்று விடுவார். அப்படி உன் பக்கம் மரணம் இருக்கும் பொழுது நீ எங்கு தப்பித்து விடுவாய்? கம்சனின் கையால் மரணமா? இல்லை. ஒருவேளை கம்சன் என்னை கொன்றுவிட்டால் எனது ஆத்மா பிறப்பு இறப்பு என்னும் பத்தத்தில் இது போன்று திரிந்து கொண்டு தான் இருக்கும். அந்த நாராயணனின் கையால் இறந்து விட்டால் நிரந்தரமாக முக்தி கிடைக்கும். முட்டாள், இப்போது நீ என்ன யோசிக்கிறாய்? எதையும் செய்யாமல் நீ மறைந்து போவதை விட நல்லது பகவான் கம்சனின் நோக்கத்திற்காக நீ உயிரை விடுவது. இந்த இடையர்கள் மீது அவசியம் தாக்குதல் நடத்துவேன். யாரும் உயிருடன் தப்ப முடியாது, யாராலும் முடியாது. நிஜமாகவே இந்த இலந்தை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஆம் கண்ணா, இந்த இலந்தை மிகவும் சுவையாக இருக்கிறது. கண்ணா, இந்த இலந்தை சாப்பிட்ட பிறகு வெண்ணெய் சாப்பிடுவோமா? தோழர்களே, வெண்ணெய்க்கு முதல் உரிமை இடையர்களுக்கு தான் என்றாகிவிட்டது. பின் ஏன் கேட்கிறீர்கள்? எடுத்து சாப்பிடுங்கள். புரியவில்லை. இவன் அவன்தான். இவன் நெற்றியின் மீதுதான் நானே ஓம் சின்னத்தை வரைந்தேன். அப்படியானால் இதன் அர்த்தம்